no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஐபிசி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் முரளி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்டாலஜிஸ்ட் டாக்டர் தினேஷ் ராமசாமி தான் இருக்காங்க. இன்னைக்கு இவங்க தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ரீசெண்டாக காமெடி நடக்க ரோபோசங்கர் பையன் இறந்துட்டாங்க சார். ரோபோசங்கர் இறப்புக்கு என்ன சார் காரணம்? முதல்ல அவங்க குடும்பத்துக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம நியூஸ் மீடியா ரிப்போர்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அவர் ஒரு மேஜர் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ப்ளீடிங்னால அந்த ஐசியூவில் அட்மிட் ஆகி இருந்ததாக நம்ம பார்க்குறோம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவரோட கல்லீரல் பாதிப்பு அப்படிங்கிறது தான் மெயினான ரீசனாக இருந்திருக்கு. ஸோ இந்த கல்லீரல் ரொம்ப பாதித்தனால அதனால் வரக்கூடிய ஒரு எஃபெக்ட் தான் இந்த அப்பர் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ஜிஏ ப்ளீடுன்னு சொல்லக்கூடியது. ரத்த நாளங்கள்லாம் கொஞ்சம் அதை வீங்கி போய் அதை வெடிச்சதுனால தான் இந்த மாதிரி ப்ளீடிங் வருது. ஸோ அதனால் உடம்பில் மற்ற மாற்றங்கள் ஏற்பட்டு மற்ற உறுப்புகளும் செயலிழக்கிறது. அதுதான் மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் அவர் இறந்ததுக்கு தான் நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. அவருக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மஞ்சக்காமலையும் இருந்திருக்கு. அது கூட ஒன் ஆஃப் த காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு மஞ்சக்காமலை வந்து இறந்தாரா சார்? மஞ்சக்காமலை அப்படிங்கிறது ஒரு நோய் கிடையாது. அது நோயோட அறிகுறி. மஞ்சக்காமலை நிறைய நோயில் வரலாம். கல்லீரல் பாதிக்கப்பட்டால் அதில் முக்கியமான ஒரு அறிகுறி அப்படிங்கிறது மஞ்சக்காமலை. நம்ம உடம்புல பிலிருபின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. அது நம்ம லிவர் தான் சுத்திகரிக்குது. அந்த பிலிருபின் லெவல் நார்மலாக 1 to 2 லெவல் வரைக்கும் இருக்கும். அந்த லெவல் 3 அந்த மாதிரி தாண்டும் போது நம்ம கண்ணெல்லாம் மஞ்சையாகிட்டு நம்ம யூரின்லாம் மஞ்சையாக தெரியுது. அதுதான் மஞ்சக்காமலைன்னு சொல்கிறோம். லிவர் தவிர பார்த்தீங்கன்னா சில சமயம் இரத்த அணுக்கள் வேகமாக உடஞ்சி போகிறதுனால ஹீமோலிட்டிக் அனிமியான்னு சொல்லுவாங்க. அதனாலையும் இல்லைனா பித்தப்பையில் கல் இருந்து அதனால் ஒரு பாதிப்பு வந்தாலோ இல்லைனா கணையம் பாதிப்பு இருந்தாலோ கணையத்தில் புற்றுநோய் இல்லைனா பித்த நாளத்தில் புற்றுநோய் அந்த மாதிரி இருந்தால் கூட இந்த ஜாண்டிஸ் அப்படிங்கிற பிரச்சனை வரலாம். ஸோ கல்லீரல் பாதிக்கிறதுனாலே அது அறிகுறி. ஸோ ஜாண்டிஸுங்கிறது நிறைய இருக்கிறதுனால இவருக்கு இந்த மஞ்சக்காமலை வந்தது கல்லீரல் பாதிச்சனால இந்த அவருக்கு அந்த ஜாண்டிஸ் வந்திருக்கு. அவர் ஜாண்டிஸ் வந்துச்சு சார். ஆனால் அவன் சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் நார்மலாக தான் இருந்தார். ஜிம்லாம் போனார், எக்ஸசைஸ்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் எப்படி சார் திரும்ப அகைன் வந்துச்சு? அதாவது இந்த கல்லீரல் பாதிப்புனால ஜாண்டிஸ் வருது 2 வகை இருக்குது. ஒன்று அக்யூட் ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திடீர்னு ஒரு சமயத்தில் ரொம்ப அதிகமான லெவல் ஆல்கஹால் நம்ம உடம்புல போகிறதுனால அதனால உடனடியாக இந்த லிவர் வீக்கம் ஆகிட்டு ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸுங்கிற கண்டிஷன் வரும். அதில் ஜாண்டிஸ் இந்த பிலிருபின்லாம் 20-30 லெவல்ஸ் வரைக்கும்லாம் போகலாம். அது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது நாள்பட்டு இந்த லிவர் அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால அந்த லிவர் ரொம்பவே டேமேஜ் ஆகி மோர் தென் 70 to 80% லிவர் பாதிக்கும் போது அதை சுத்திகரிக்கிற ஒரு செயல் திறன் இல்லாமல் போகிறதுனால இந்த ஜாண்டிஸ் வரலாம். ஸோ மெடிசின்ஸ் அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த ஜாண்டிஸ் அந்த லெவல் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர அது க்யூர் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட அந்த ஃபுல் மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸ் கிடையாது. மேபி அது ஃபஸ்ட்டு ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸாக இருந்திருக்கலாம். இல்லைனா இதையே இனிஷியல் லிவர் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. அந்த லிவர் ஃபெயிலியருக்கு கொஞ்சம் மெடிசின்ஸ் கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியும். இதுக்கு குணப்படுத்த முடியாது. சரிங்களா? ஒன்ஸ் ஒரு லிவர் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ லிவர் இந்த ஆல்கஹால் எடுக்கிறதுனால அதோட செல்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்து அதனால் பக்கத்தில் ஒரு இன்ஃப்ளமேஷனில் ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால் அதை சுருங்கி முதல்ல வீக்கமாக இருந்த லிவர் அப்புறமா சுருங்கி போய் அதில் நாடுலர் அந்த மாதிரி சிரோசிஸ் அப்படிங்கிற ஒரு லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. ஸோ ஒன்ஸ் லிவர் அந்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா அதை குணப்படுத்த முடியாது. மேபி கண்ட்ரோல் பண்ணலாம், மெடிசன்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். அது கம்ப்ளீட்டாக குணப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது லிவரே மாற்றி வச்சா தான் வைக்க முடியும். ஸோ அந்த எந்த ஸ்டேஜில் இருக்காங்கிறது நம்மளுக்கு நியூஸ் மீடியாவில் தெரியல. ஸோ இனிஷியலாக ஹெப்படைட்டிஸ் இருந்திருக்கலாம், மெடிசனில் கண்ட்ரோல் பண்ணி வந்திருக்கலாம். பட் என்னென்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போது ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தாலோ அதாவது லிவர் ஓரளவு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது அதோட வேலை இன்னும் கொஞ்சம் அதுக்கு செயலிழந்து போகிறதுனால திடீர்னு இந்த மாதிரி வர்றது ஒரு காமனான விஷயந்தான். ஸோ லிவர் அஃபெக்ட் ஆகும்போது மெயினாக காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம ஜாண்டிஸுங்கிற ஒரு சிம்டமாக இருந்தாலும் இந்த மாதிரி மேஜர் காம்ப்ளிகேஷன் ஒன்று இன்ஃபெக்ஷன். ஏன்னா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாயிடுது. ரெண்டாவது ஜிஐ ப்ளீடுன்னு சொல்லுவோம். அது இந்த இரத்த நாளங்கள் வெடிச்சு அந்த மாதிரி வர்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நச்சு பொருட்கள்லாம் உடம்புல நிறைய சேர்த்து அது பிரெயினையும் அஃபெக்ட் பண்ணி ஹெப்பாட்டிக் கோமா என்கெஃபலோபதின்னு சொல்லுவாங்க. மூளையே செயலிழந்து போகிறது. இதெல்லாம் ஆல்மோஸ்ட் மேஜர் காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த சிரோசிஸ். அதாவது உயிருக்கு ஆபத்தாக இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் இது எல்லாமே. பெருசாக வெயிட் லாஸ் வர பண்ணா சார். வெயிட் லாஸ் பண்ணும்போது மேபி லிவர் பாதிக்கப்படுமா? இல்லை, வெயிட் லாஸ்க்கும் லிவருக்கும் சம்மந்தம் கிடையாது. அதாவது இனிஷியலாக லிவர் பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு வெயிட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா உடம்புல ப்ரோட்டீன் சத்து கம்மியாக இருக்கிறதுனால அந்த நீர் தான் அதை ஃபுல்லாக அந்த வெயிட்டை உண்டாக்கும்.
நம்ம நார்மலாக ஒரு லிவர் பேஷண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வெயிட் குறைஞ்சாதான் அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ன்னு அர்த்தம். ஏன்னா உடம்புல இருக்க நீர்லாம் வெளியே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால கூட ஒரு உடம்பு குறைஞ்ச மாதிரி இருக்கலாம். ஸோ இருந்த வெயிட்லாம் உடம்புல நீர் வெயிட்டாக இருந்திருக்கலாம். இன்னொன்று, ஜிம்முக்கு போனால் அந்த மசில் ரொம்ப நார்மலாக லிவர் பேஷண்ட்ஸை ஆக்டிவிட்டி பண்ணுங்கள், மசில் ஆக்டிவிட்டி இருக்கணும், ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா அது ஒரு சில பேர் நினைப்பாங்க இந்த மாதிரி லிவர் ப்ராப்ளம் இருந்தால் நிறைய ப்ரோட்டீன் சாப்பிடக்கூடாது, சிக்கன் சாப்பிடக்கூடாது, எது சாப்பிடக்கூடாது, அதிகமா வந்து சப்ளிமெண்ட்ஸ் தவிர லிவர் பாதிக்கப்படும் சொல்றாங்க. இல்லை, அந்த டாபிக் நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். இதில் என்னென்னா நார்மல் லிவர் அஃபெக்ட் ஆனவங்களே அவங்க டயட்டை பார்த்துக்கணும், அடிக்குவேட் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், ப்ரோட்டீன் எடுத்தால் எந்த தொந்தரும் இல்லை, அதை வந்து அஃபெக்ட் ஆகும்னு நினச்சி சில பேர் இருக்காங்க. சப்ளிமெண்ட்ஸ்னால லிவர் பாதிக்கப்படுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது என்ன டைப் ஆஃப் சப்ளிமெண்ட்டுன்னு இருக்குது. சில பேருக்கு இடியோசென்க்ரெட்டிக் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் சாப்பிட்டா மாத்திரை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் செய்யாது, ஆனால் இன்னொருத்தர் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் வரலாம். அந்த மாதிரி சில மெடிசன்ஸ் இருக்கலாம். அது ட்ரக் இன்டியூஸ்டு அப்படின்னு சொல்லுவோம் சில மெடிசன்ஸு. அதில் லிவர் சில சமயம் ரியாக்ட் ஆகலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சப்ளிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் அதில் ஸ்டீராய்ட்ஸ் மிக்ஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி சில எலிகேஷன்ஸ் இருக்குது, அதனால லிவர் எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று, நிறைய இந்த நாட்டு மருந்து அந்த மாதிரி சில இது மிக்ஸ் பண்ணுறாங்க, அதில் என்ன கண்டென்ட் இருக்குதுன்னு தெரியல, அதனால லிவர் எஃபெக்ட் ஆகி நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மூட்டு வலி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் எடுத்து அந்த மாதிரி பேஷண்ட்ஸை நிறைய பேர் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு ட்ரக் இன்டியூஸ்டுங்கிற கேட்டகரியில் தான் கொண்டு வரும். ஆனால் சப்ளிமெண்ட்ஸு நம்ம என்ன சப்ளிமெண்ட் எடுக்கிறோம், தேவையான சப்ளிமெண்ட் எடுக்கிறோமா இல்லையா, கரெக்டான டோஸில் எடுக்கிறோமா இல்லையா, இது எல்லாமே முக்கியம். ஸோ ஹெல்த் சப்ளிமெண்ட்டுன்னு சொல்கிறது நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிறது தான். அதனால பாதிப்பு அடைகிறது அப்படிங்கிறது அவ்வளோ காமன் கிடையாது. ஒரு மாத்திரைக்கு பதிலாக நான் 4 மாத்திரை போடுவேன் அப்படின்னு சொன்னால், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இந்த ஃபிஷ் லிவர் ஆயில் சொல்லுவாங்க, விட்டமின் டி, அதில் விட்டமின் ஏ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதையே அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா அது கூட லிவருக்கு பாதிப்பாக வரலாம். ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தால் நல்ல விஷயம். சப்ளிமெண்ட்ஸ்னாலேயே லிவர் எஃபெக்ட் ஆகுங்கிறது கரெக்டான விஷயம் கிடையாது. அதாவது முன்பு மது பழக்கம் வந்துச்சு, இப்போ இல்லை அப்படின்னு சொன்னாங்க. மேபி அப்போ குடிச்சதுனால இப்போ பாதிப்பு ஏற்படுமா சார்? மது பழக்கத்தினால கல்லீரல் பாதிக்கிறது அப்படிங்கிறது குமுலேட்டிவ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய வருஷம் குடித்தாலும் இல்லை நிறைய ட்ரிங்க்ஸை கொஞ்சம் வருஷம் எடுத்தாலும் டேமேஜ் ஒன்று தான். ஸோ நான் கம்மியாக எடுக்கிறதுனால எனக்கு ஆகாதுன்னு கிடையாது. இது பேர் இந்த குமுலேட்டிவ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஆல்கஹாலுமே ஒவ்வொரு பாடிலையும் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது ஒவ்வொருடைய மெட்டபாலிசம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வேரியேஷன்ஸ் ஜென்ஸ் லேடிஸ்க்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ சேஃப் லெவல் என்ன டாக்டர்னு எல்லோரும் கேட்பாங்க. சேஃப் லெவல்லாம் குடிக்காமல் இருக்கிறது தான் பெட்டர். பட் வேறு வழி இல்லை, ஏதோ ஒரு சோஷியல் அக்கேஷன் போகணும் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் ஒரு 2 ட்ரிங்க்ஸ் எடுத்திங்கன்னா ஓகே. அதே இது லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா சேஃப் ட்ரிங்க் ஒரு 1 ட்ரிங்க் தான். ஏன்னா அவங்களோட மெட்டபாலிசம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த குமுலேட்டிவ் எஃபெக்ட்னால, ஸோ நம்ம ஏற்கனவே அந்த மது அருந்ததுனால அதோட எஃபெக்ட் நம்ம பாடியில் இருக்கும் இல்லையா, அதனால லிவர் செயலிழந்து போயிருக்கும் இல்லையா. நான் சொன்னேன் அந்த ஸ்டேஜ் 4க்கு வந்துச்சுன்னா அது இர்ரிவர்சிபிள் டேமேஜில் வருது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் குடிக்காமல் இருந்தீங்கன்னா நல்லது தான், ஆனால் அது கம்ப்ளீட்டாக நார்மலாக போகிறது சொல்ல முடியாது. சரி, பதினேனோட லிவர் பாதிக்கப்பட்டிருக்கா இல்லை எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம்? சரி, லிவர் இப்போது ஒருத்தர் ஆல்கஹால் எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லை, எனக்கு லிவர் பாதிக்கா இல்லையான்னு சொல்ல பேசிக் டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு ஒன்று, பிளட் டெஸ்ட் உண்டு, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. அதில் ஏதாவது பாதிப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். சில சமயம் இந்த லிவர் கொஞ்ச நாளாக நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், இது வந்து எனக்கு எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா சம்டைம்ஸ் அந்த சிரோசிஸ் ஸ்டேஜுக்கு போயிடுச்சா இல்லையான்னு சொன்னால் அந்த ஃபைப்ரோசிஸ்ன்னு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த லிவர் வந்து அந்த ஃபேட்டி லிவராக மாறி அப்புறம் ஃபைப்ரோஸ் ஆகி அப்புறம் தான் சிரோசிஸ் போகும். அதை நடுவில் இருக்க ஸ்டேஜ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபைப்ரோ ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த ஃபைப்ரோ ஸ்கேன் வச்சு இந்த லிவர் ஸ்டிஃப்னஸை கண்டுபிடிச்சி எந்த ஸ்டேஜில் இருக்குது அதுக்கான ஏற்ற மாதிரி ஒரு மெடிசன் நம்ம கொடுக்கலாம். டேமேஜ் ஆகிடுச்சுன்னா எந்த ஸ்டேஜில் இருந்தாலுமே ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு மது அருந்தது நிறுத்துறது தான். அதுதான் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறம் தான் நம்ம மருந்து கொடுக்கறது, அதுக்கப்புறம் மற்ற பழக்கங்களுக்கு மாற்றுறது. ஸோ சில பேருக்கு மதுவே அருந்த மாட்டாங்க, அவங்களுக்கும் வந்து லிவர் பாதிக்கப்படுது சார். அவங்க என்ன மாதிரி ப்ரிவென்ஷன்லாம் பண்ணணும் சார்? ஜென்ரலாக ஒரு எபிடமிக்கு நம்ம நாட்டில் சொல்லணும்னா மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உடல் பருமனாக இருக்கிறது, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால். ஸோ ஜென்ரலாகவே இப்போது ரொம்ப யங் ஏஜுக்கே இந்த மாதிரி பாப்புலேஷன்ஸ் வரும். யங் ஏஜில் ஹார்ட் அட்டாக்ஸ் வருது. இது எல்லாமே ஒரு மெட்டபாலிக் சிண்ட்ரோம் சொல்கிறாங்க. முக்கியமான காரணம் நம்ம முன்னோர்கள் மாதிரி நம்ம சாப்பிட்றோம், ஆனால் அவங்கள மாதிரி வேலை செய்கிறது கிடையாது. அதே அளவு கேலரிஸ் உள்ளே போகுது, ஆனால் அது அந்த அளவுக்கு நம்மளால் வேலை, ஸோ அதுக்கான வாய்ப்புகளும் கம்மியாகிடுது. இப்போ இருக்க டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் வச்சு, அதாவது நம்ம நவீனமயமாக நம்ம சேர்லேருந்து எந்திரிச்சு போய் செய்கிற வேலையே கம்மியாயிடுச்சு. உட்காந்து செய்கிற வேலை தான் அதிகமாக இருக்குது. ஒரு மொபைலை தட்டினா கூட வீட்டில் எல்லாமே நம்மளுக்கு பொருட்கள்லாம் வந்துடுது, கடைக்கு போகிறது கூட கிடையாது. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கேலரிஸ் ஃபேட்டாக மாறி அது நம்ம லிவரில் தான் சேமித்து வைக்கிறாங்க. இதுக்கு தான் பார்த்திங்கன்னா அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட்டில் எல்லாம் நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர்னு இருக்கும். சொல்லப்போனால்
இப்போலாம் அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட் யாருக்கு பார்த்தாலும் ஃபேட்டி லிவர் நார்மல்ங்கிற ரிப்போர்ட்டே பார்க்கறது கிடையாது. அது உடல் பருமனாக இருந்தாலும் ஒரு ஒல்லியாக இருந்தாலும் யாரை பார்த்தாலும் இந்த ஃபேட்டி லிவருங்கிறது இருக்குது. இது அதிகமாக இருக்குது. இன்னொரு ரீசன் வந்து அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ், தைராய்டு மாதிரி இருந்தாலும் இந்த மெட்டபாலிசம் அஃபெக்ட் ஆகி இந்த ஃபேட்டி லிவர் வருது. ஸோ அவங்கெல்லாம் அது மது அருந்தாமல் இருக்கும்போதும் அவங்களோட லிவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிரோசிஸ்க்கு போயிடுது. ஸோ அதுதான் இந்த ஃபேட்டி லிவர்னு சொல்லி இப்போ அது பேர் MASLDன்னு சொல்கிறாங்க, மெட்டபாலிக் அசோசியேட்டட் ஸ்டேட்டோ ஹெப்பட்டிக் லிவர் டிசீஸ்ன்னு. ஸோ எப்படி ஒரு மது அருந்துனா ஒரு லிவர் டேமேஜ் ஆகுமோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக ஆகுது. இதுவுமே ஒரு ப்ராசஸ் தான். இப்போது உடனே ஃபேட்டி லிவர்னு வந்தால் நம்ம உடனே பயந்துக்கிட்டு போய் அது பண்ண வேண்டாம். அந்த ஃபேட்டி லிவர் அதில் வந்து ஸ்டேட்டோ தான் சொன்னேன், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் ஏதாவது அஃபெக்ட் ஆகிருந்ததுன்னா அதுக்கு மருந்துகள் இருக்குது. அதை நம்ம கண்டுக்காமல் விட்டு அது ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் அந்த மாதிரி ஒரு லாங் டேர்மில் போகும்போது தான் அந்த லிவர் டேமேஜ் ஆகுது. ஸோ எப்போவுமே நம்மளுக்கு ஒரு டைம் இருக்குது. அதனால் நார்மலாக இந்த ஃபேட்டி லிவர் இருக்கவங்களுக்கும் நீ ஏற்கனவே லிவர் டேமேஜ் ஆகிருக்கு, அதனால் மது அருந்தாமல் இருக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். லிவர் ஹெல்த்தை பெட்டராக வச்சுக்கணுன்னா லிவர் ஹெல்த் மட்டும் இல்லை, ஜென்ரலாக எல்லோரும் சொல்கிறது தான், நம்ம வந்துட்டு டயட் பார்த்துக்கணும், ரொம்ப ஃபேட்டி ஃபுட் அவாய்ட் பண்ணணும், டைமுக்கு கரெக்டாக சாப்பிட்ணும், லேட் நைட் சாப்பிடக்கூடாது. ஸோ தட் நம்ம பாடி மெட்டபாலிசம் இருக்கணும், நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். ஜென்ரலாக இதுக்கு சப்ளிமெண்ட்ஸும் சில பேர் எடுக்கிறாங்க, அது ஹெல்ப் பண்ணலாம். சில ரிசர்ச்சில் வந்து காஃபி, அதாவது நார்மல் காஃபியில் பிளாக் காஃபி, ஏன்னா நீங்கள் நார்மல் காஃபியில் நிறைய சுகர் ஆட் பண்ணும்போது அதோட எஃபெக்ட் சரியாக தெரியறதில்ல. ஸோ காஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கூட லிவருக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி சில ஸ்டடீஸ் சொல்லியிருக்காங்க. பட் நம்ம ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். நம்மளுக்கு அதுக்குன்னு மருந்துன்னு டெய்லி எதை சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களால் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். ஓகே, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைட்லயும் எங்க சைட்லயும். GT Holidays, South India's #1 travel brand. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.